அண்ட் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வெயில் மாலை. டெய்லி நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்மளோட ஷோல உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியத்துக்கு யோகா ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்படிப்பட்ட இந்த யோகாவை இவங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது கோமுக ஆசனா. அதோட நம்மளோட கையில எப்படி வைக்க போறோம் அப்படிங்கிறதுக்காக பார்க்க போறோம். நம்ம இதுல ஃபர்ஸ்ட் தண்டாசனால உட்காந்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். கோமுக ஆசனா அப்படின்னா கோனா மாடு, அதாவது கவுன்னு சொல்லுவாங்க. அதோட முகத்துல எப்படி இருக்குமோ அது மாதிரி நம்மளோட ஆசனா வரப்போகுது. இப்போ இதுல இடது காலை எப்படி மடிச்சு வச்சிடலாம். அதுக்கு மேலேயே வலது காலை எடுத்து இப்படி மேலே வைக்க போறோம். இந்த ரெண்டு முட்டியுமே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி நமக்கு பார்க்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், இல்லை நம்ம உட்கார்றத இப்படி ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இப்படி வந்துடும். வரலன்னா பரவாயில்ல, இப்போதைக்கு இப்படி உட்காந்துக்கலாம். இப்போ இந்த கை பொசிஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு அந்த கை பொசிஷன் கரெக்டாக வராது. ஆக்சுவலாக எப்படி வரணும்னா இப்படி வரணும். அது எப்படி கரெக்டாக கொண்டு போகணுங்கிறது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் இடது கையை நேராக நீட்டிட்டு இப்படி இடது பக்கமாக இப்படி கொண்டு வந்துடலாம். வந்துட்டு இந்த கையை இப்படி திருப்ப போகிறோம். இப்படி திருப்பும் போது உள்ளங்கை பின்னோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும். நம்மளோட ஷோல்டர் அப்படியே இப்படி திரும்பிடும். வந்துட்டு அப்படியே இப்படி கீழே கொண்டு வரும். கீழே கொண்டு வந்துட்டு இந்த வலது கையை வச்சு இந்த இடது கை முட்டியை கொஞ்சம் இப்படி நகர்த்த போகிறோம். நகர்த்தும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கை இன்னும் கொஞ்சம் மேலே வந்துடும். இப்போது வலது கையை மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே கை திருப்ப போகிறோம். எப்படி இடது கை திருப்பணுமோ அந்த மாதிரி வலது கை இப்படி திருப்ப போகிறோம். உள்ளங்கை பின்னோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும். அப்படியே மடக்கிட்டு இந்த கை மேலே இந்த கையை வைக்க போகிறோம். வச்சுட்டு நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு நேராக பார்க்கணும். இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே எப்படி போகணுமோ அதே மாதிரி ஒவ்வொரு கையாக கொண்டு வரணும். அதே மாதிரி இப்படி கொண்டு வரணும். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இந்த கால் பொசிஷன் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் இப்படி தூக்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு இப்படி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அப்படியே நம்ம காலை மாற்ற போகிறோம். எப்பயுமே ஒரு ஆசனாக்கு வலது பக்கம் செஞ்சுட்டு இடது பக்கம் செய்வோம். இப்போ நம்ம இடது பக்கம் செஞ்சுட்டோம். அப்படியே மாற்றலாம். காலை மாற்றுறோம். மேலே இருந்த கால் கீழே, கீழே இருந்த கால் மேலே கொண்டு போகிறோம். இப்போ வலது கையை இது பக்கவாட்டில் கொண்டு போகிறோம். திருப்பிட்டு உள்ளங்கையை திருப்பிட்டு கீழே பின்னோக்கி இப்படி கொண்டு வரும். அதே மாதிரி இந்த கையை வச்சு கொஞ்சம் இந்த கையை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். பண்ணும் போது நமக்கு என்ன ஆகும்னா கை மேலே போகும். நல்லா உங்கள் மார்பு பகுதி விரிச்சிட்டு இந்த ஷோல்டர் ஃபுல்லாக இப்படி ரொட்டேட் பண்ணோம்னா அப்படி கரெக்டாக வந்துடும். இப்போது இடது கையை மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே உள்ளங்கையை பின்னோக்கி திருப்புற மாதிரி வச்சுட்டு மேலேருந்து கீழே கொண்டு வரும். இப்போ ரெண்டு கையுமே டச் ஆகும். அப்படி இல்லைன்னா கை இப்படி கோக்குறதுனாலும் கோத்துக்கலாம், இல்லைன்னா இப்படி நேராக வச்சிடலாம். முதுகு தண்டு நல்லா நேராக வச்சுட்டு நேராக பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 கை அதே மாதிரி கொண்டு வந்துடுறோம். இந்த கையும் கொண்டு வந்துடும். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இந்த
கோமுகாசனா பண்றதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட மார்பு பகுதி நல்லாவே விரிஞ்சிடும். இந்த தோள்பட்டை வந்து நல்லாவே அப்படியே திரும்பும். இங்கேருந்து இப்படி நம்ம ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இந்த மேல் முதுகுமே வந்து ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமேட்டு அந்த மேல் முதுகு சில பேருக்கு வந்து ரொம்ப வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்கவங்க வந்து மேல் முதுகுல வந்து கொஞ்சம் அப்படியே ஹஞ்ச் போட்ட மாதிரி இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்பவே நல்லது. நம்மளோட முதுகு தண்டு வந்து நல்லாவே வந்து தளர்வடைஞ்சிரும். அதே நேரத்தில் நம்ம மார்பு கூடு விரியறதுனால நமக்கு ஆஸ்துமா பிரச்சனையோ இல்லை வந்து மூச்சு பயிற்சி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுமே எல்லாமே வந்து தீர்வு இருக்கும். இந்த பயிற்சி முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். உலகத்திலேயே ரொம்ப அதிகமா பேசப்படுற லாங்குவேஜஸ்ல இங்கிலீஷ் தான் 3rd லாங்குவேஜா இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த இங்கிலீஷை எவ்வளோ ஈஸியாக இவர் சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கிளாஸஸோட இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், டென்சஸ், காலங்கள் இல்லையா. ஸோ இந்த காலங்கள் அப்படின்னு வரும்போது நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு இல்லையா. ஸோ அப்ப இதுல நமக்கு எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், ஓரளவுக்கு பேச முடியும். அவங்க என்ன பேசுறாங்கன்னு பதில் கொடுக்க முடியும். அதை காலங்களுக்கு ஏற்ப பதில் கொடுக்க முடியும். அதையும் காலங்களுக்கு ஏற்ப பதில் கொடுக்கணும்னா கன்சிஸ்டண்டா நம்ம பேச ஆரம்பிக்கணும். அதுக்கு நம்ம ப்ராக்டிஸும் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுதான் முக்கியமானது. ஸோ ஒரு டென்சஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த டென்சஸ்க்கு ஏற்ற ரூல், அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே அப்ளை பண்ணணும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃபார்மேஷன் ஆகுது, எப்படி கொடுக்குறாங்கன்றது தெரியும். ஒரு சென்டென்ஸ் அமைக்க ரூல் இருந்தால் போதுமா மேம்னா ஆப்வியஸாக இருந்தால் போதும். பட் அதே மாதிரி கனெக்டிங் வேர்ட்ஸ் நமக்கு தேவை இருக்கு இல்லையா. ஸோ அப்போ ஒவ்வொரு கனெக்டிங் வேர்ட்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான வேர்ப் என்ன, இன்னைக்கான ரூல் என்ன, இன்னைக்கான சென்டென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான ரூல் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல which is indicate not, அதாவது நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் verb ஃபார்ம் எடுக்கும் போது V1, V2 and V3. V1 வந்து ப்ரெசன்ட், V2 வந்து பாஸ்ட், V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது. ஸோ அப்போ verb 1, verb 2, verb 3. ஸோ verb 1 என்ன அப்படின்னா பேக் அப்படிங்கிறது. ஸோ இந்த பேக்குங்கிற வார்த்தை எங்கே யூஸ் பண்ணுவோம், பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லா இடத்துலையுமே பேக்குங்கிறது யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது சுட்டு. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்த ஒரு ஃபுட்டை வந்து பேக் பண்ணுறாங்க, சுடுறாங்க இல்லையா. ஸோ சுட்டு அப்படிங்கிறது. V2 and V3 வரும்போது பேக்டு வரும்போது சுட்டது அப்படிங்கிறது. ஸோ அந்த இடத்துல நம்ம அந்த ரோஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். ரோஸ்ட்டுங்கிறது வறுக்கிறது, பட் இங்கே பேக்குங்கிறது வந்து சுடுறது இல்லையா. ஸோ அப்போ இன்னைக்கான வேர்ப் பேக்டு அப்படிங்கிறது தான். ஸோ அதை எப்படி எழுதலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. IV, you, he, she, they, it. இதெல்லாம் சப்ஜெக்ட்ஸில் இருக்கு. ஸோ இப்போ சப்ஜெக்ட் ரெடி. இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல் பார்த்துருவோம். ஸோ என்ன ரூல் பார்க்கலாம். ஒரு சப்ஜெக்ட் ஃபாலோட் பை வில் ஆர் ஷல், ஃபாலோட் பை நெகட்டிவ்னும் போது இண்டிகேட்ஸ் நாட், தென் பர்ஃபெக்டில் வரும்போது ஹாவ், தென் verb ஃபார்மில் வந்து V3. ஸோ V3ங்கிறது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ நமக்கு என்ன ரெடி ஆயிடுச்சு, ரூல் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, verb ஃபார்ம்ஸ், அதாவது verb ஃபார்ம்ஸ் இருக்கு, ஆக்ஷன் வேர்ப்ஸ் அண்ட் ரூல் இருக்கு. இப்போ சென்டென்ஸ் எழுதலாம். ஸோ ஒரு சப்ஜெக்ட் he will not have, V3ங்கிறது baked. ஸோ he will not have baked முடிஞ்சிச்சு. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டார், சுட்டு இருக்க மாட்டார். என்ன அப்படிங்கிறது he will not have baked the cake. இப்போ எதை சுட்டிருக்க மாட்டார், கேக்கை வந்து அவர் சுட்டிருக்க மாட்டார். எதுக்காக, ஃபார் அ பர்த்டே. அவர் பிறந்த நாளுக்காக என்ன பண்ணியிருக்க மாதிரி கேக்கை வந்து சுட்டிருக்க மாட்டார் அப்படிங்கிறது. அப்போ அவன் ஃபார் அ பர்த்டே, பிறந்த நாளுக்காக
ஸோ பிறந்தநாளுக்காக கேக்கை சுட்டிருக்க மாட்டான். ஸோ இங்கே நான் அவன் இண்டிகேட் பண்ணதால இங்கே மாட்டான்னு கொடுக்குறேன். நீங்கள் இன்கேஸ் அவர் அப்படிங்கிறத கொடுக்குறீங்க அப்படின்னா மாட்டார் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் தே யூஸ் பண்ணாலும் கொடுக்கலாம், இல்லை ஹீல வரும்போதே ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி ஏஜ் கேடருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்டிங்க நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இன்னைக்கான ரூல், இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் வச்சுட்டு ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த பேக் டு பேக் அப்படிங்கிற ரூல் வச்சுட்டு வேர்ப் ஃபார்ம் வச்சுட்டு நீங்களும் ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து இவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நிறைய பேர் படத்தை ஒரு காட்சியை மட்டும் ரொம்ப அதிகமா பார்த்துருப்போம். என்னன்னா ஃபியூவல் டேங்க்ல கன்னை வச்சு ஷூட் பண்ணதும் அந்த டேங்க் வெடிச்சு அப்படியே கார் பறக்கிற மாதிரிலாம். ஆனா உண்மையிலேயே அது நடக்குமான்னு கேட்டா ரொம்ப 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 வாய்ப்பு கம்மி அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா ஃபியூவல் அப்படியே எரியணும்னா அதுக்கு ஆக்சிஜன் வேணும். டேங்க்குள்ள இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அதுக்கு பத்தவே பத்தாது. அப்படியே ஷூட் பண்றாங்கன்னே வச்சுக்கோங்களேன், புல்லட்டால உருவாக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன்ல ஃபயர் ஏற்படுறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதனால இந்த ரெண்டுமே பாசிபிள் இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது ரொம்ப ரேர் தான் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே இந்த கிரனேட்லாம் அப்படியே தூக்கி போட்டதும் கன்ல ஷூட் பண்ணுவாங்க, வெடிக்கும். அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. அன்லெஸ் அந்த கீயை தூக்கி வீசுற வரைக்கும், அந்த கீ அதில் இருக்கிற வரைக்கும் அது வெடிக்காது. அது தூக்கி வீசினா மட்டுமே தான் வெடிக்கும். நம்ம தான் பார்த்துருப்போம் இல்லையா, கீயை இழுத்துட்டு அப்படி பாம்பை தூக்கி வீசுவாங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் வெடிக்குமே தவிர்த்து கிரைண்டரை தூக்கி போட்டு கன்ல ஷூட் பண்ணால் வெடிக்கிறதுன்றதுமே நடக்காது அப்படின்னு தான் சொல்றாங்க. எது உண்மைனே தெரியலப்பா. பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, எப்பவுமே ரிங் ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை ஏன் யூஸ் பண்றாங்க? வேற ஃபிங்கர்லயும் ரத்தம் தானே ஓடுது, அதெல்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா பெரும்பாலுமா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ரீசன், மீத விரல்கள்லாம் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஆனால் ரிங் ஃபிங்கரில் மட்டும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். அதனால ஏதாவது ஒரு பிளட் டெஸ்ட் அப்படின்னா உடனே ரிங் ஃபிங்கரில் தான் எடுப்பாங்க. பயம் எந்த அளவுக்கு அப்படின்னு ஒரு ஸ்னெயில் நத்தையை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னா 2 நத்தை எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு நத்தையுடைய வாலில் ஷாக் கொடுத்துருக்காங்க. அந்த நத்தை உடனே வாலை சுருட்டிடுது. திரும்ப திரும்ப எப்பெல்லாம் அந்த ஷாக் பண்ணதை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தூக்கிட்டு பக்கத்தில் போகிறாங்களோ அப்போல்லாம் அந்த நத்தை வாழை சுருட்டுறதை கவனிச்சிருக்காங்க. அதுவே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு போய் இன்னொரு நத்தை கிட்ட வச்சிருக்காங்க. அந்த நத்தை கிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் ஆல்ரெடி ஷாக் கொடுத்தாங்க இல்லையா, அந்த நத்தையிலிருந்து எடுக்கப்பட்ட RNAவை நல்லா இருக்கக்கூடிய நத்தையில இன்செக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பீரியடுக்கு அப்புறமா எப்பெல்லாம் ஸ்டிக்கு பக்கத்தில் போகுதோ அப்பெல்லாம் அந்த நத்தையும் வாழை சுருட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதனால ஒரு தடவை இம்ப்ரெஷன் படுது, அதனால வரக்கூடிய பயம் அப்படின்றத தாண்டி வேற ஒருத்தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம், அதாவது வேற நத்தைக்கு இருக்கக்கூடிய பயமும் அந்த RNA மூலியமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுடைய பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க, உங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க சொல்றத வச்சு மட்டுமே தான் நம்மளால ஓரளவுக்கு கற்பனை பண்ணி பார்க்க முடியும். ஆனா இதுக்கப்புறமா அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளால லைவா என்ன நடந்துச்சு அப்படின்றதே தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி சயின்டிஸ்ட் எல்லாரும் இப்போ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப மெனக்கெட்டு மெமரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கிட்ட இருக்கக்கூடிய மெமரிஸ் எல்லாத்தையும் அப்படியே உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இன்னும் புழக்கத்துக்கு வரல அப்படின்னாலும், நடத்திக்கு வரல அப்படின்னாலும் ரொம்ப சீக்கிரமாவே இது கொண்டு வரதுக்கு சான்சஸ் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு என்ன மாதிரியான இன்சிடென்ட்லாம் நடந்துச்சு அப்படின்றத நம்மளால மறக்க கூட முடியும். அதை மட்டும் தனியாக டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ டெலிட்டும் பண்ணிக்கலாம், ஏற்றவும் செஞ்சுக்கலாம். ஹியூமன்ஸ் எல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஆயிட்டோம். உலகம் அழியிற மாதிரியான படங்கள்லாம் வரும்ல, அந்த படத்துலலாம் ஒரு சீன் மட்டும் கண்டிப்பாக காமனாக வச்சிருப்பாங்க. என்னன்னா தண்ணி மூலியமா எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகி அங்கே இருக்கக்கூடியவங்களாம் இறக்குற மாதிரி. ஆனால் இது தண்ணினால நடக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். என்ன ரீசன் அப்படின்னா, தண்ணி எப்பெல்லாம் கண்டாமினேட் ஆயிருக்கோ, ஏதாவது ஒரு மினரல்ஸோட கண்டாமினேட் ஆயிருக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு தேவையில்லாத பொருட்களோட அதை கலந்துருக்கும் இல்லையா, அப்போ அந்த தண்ணி மூலியமா கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால தான் சால்ட் கலந்துருக்கக்கூடிய வாட்டர்ல கரண்ட் ரொம்ப வேகமாக பாஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம பார்க்கக்கூடிய படங்களையும் அந்த மாதிரியான சீன்ஸை வச்சிருப்பாங்க. ஆனால் பியோர் H2O இருக்கு இல்லையா, எந்த ஒரு மினரல்ஸும் இல்லாத ஒரு தண்ணியில கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லைன்ற மாதிரி தான் சொல்றாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி நிலா ரொம்ப கலர்லெஸ் எல்லாம் கிடையாது. ஆக்சுவலாகவே நிலா கொஞ்சம் வைப்ரண்ட்டாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க.
ஆனால் நம்ம பார்க்கும்போதோ நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக ரொம்ப வைப்ரண்ட்டான கலர்ஸ் நிலாவில் இருக்கும். காரணம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இதுக்கு ரீசன் சொல்கிறாங்க. கொசு வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெப்லன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக அது கொசுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியுமா? அது கொசுவை கொன்றும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அப்படி தான் காட்டுறாங்க. அதனால் கொசு அது கொலை பண்ணுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த ஸ்மெல்லு பட்டதும் கொசு மயக்கம் மட்டும்தான் அடையுமா. ஏன்னா அது மேபி ஹியூமனுக்கு ஏதாவது ஒரு டேஞ்சர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த மீட்டர்லேயே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று, அந்த கொசு மயக்கமானதுக்கு அப்புறமா அதை நீங்களே தூக்கி வெளியே போட்டால் உண்டு. இல்லைன்னா மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரியான நவீன மிஷினை நசுக்கி அதை கொண்டுற வேண்டியதான். இது மட்டுமே தான் பாசிபிலிட்டியை தவிர்த்து அட்வர்டைஸ்மெண்ட்ல காட்டுற மாதிரி தேடி தேடிலாம் கொசுவை கொல்லாதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care. நம்ம ஷோட எண்டிங் வந்தாச்சு. நம்மளோட இந்த மஞ்சள் வெயில் மாலை ஷோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா, இன்ட்ரெஸ்டிங்கா, என்டர்டெய்னிங்கா இருந்திருக்கும் அப்படி நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Farita and மஞ்சள் வெயில் மாலை டீம்.